ஹலோ. இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ப்ராசஸ். இதே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போய் அப்ளை பண்ணும்போது அப்பவும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 4-5 வருஷம் ஒர்க் பண்ணணுமோ, அப்போ தான் வேலை கொடுப்பாங்களோ, ஃப்ரெஷருக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, உங்கள் ஏஜ்லேயோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ அவங்க கேட்க கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இண்டஸ்ட்ரி என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ஸ்கில்லில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு ஃபோட்டோ டிசைனராக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை எடிட் பண்ண தெரிகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறது தான் இண்டஸ்ட்ரி கேட்குறாங்க. ஸோ இதனால் காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளோட வெறும் சப்ஜெக்ட் தியரி நாலேஜை மட்டும் படிக்காமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம காலேஜ்லேயும் கரிக்குலம்லேயும் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஸ்கில்ஸை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில காலேஜஸ் பண்ணுது. பட் சில காலேஜஸ் தியரி நாலேஜ் அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியும் விட்டுடுறாங்க. ரைட். ஸோ இது போக யூஜிசி அண்ட் ஏஐசிடிஇ தொழிற்கல்வியை வழிநடத்துறதுக்கு இந்த 2 பாடி கவர்மெண்ட்னால செட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த யூஜிசி ஏஐசிடிஇ இவங்க வந்து NAAC அண்ட் NBA சொல்லி குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்க்காக சில அக்ரிடிடேஷன் அண்ட் ஆடிட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ யூஜிசியும் ஏஐசிடி என்ன சொல்லுதுன்னா, இதே ஸ்கில்ஸை பற்றி அவங்களும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் அவுட்கம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இது தெரியாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி வாங்கக்கூடாது. இது தெரியாமல் ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்க்கு டீச் பண்ணக்கூடாது. ஸோ டீச்சர்னு நான் இங்கே சொல்கிறது ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ். ஸோ அவங்க இது தெரியாமல் போய் கிளாஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஒரு 12 பேராமீட்டர்ஸ் வந்து யூஜிசியும் ஏஐசிடியும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணணும் டீச்சிங்க்கு, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ண யூஸ் பண்ணணும். அதே ஸ்கில்ஸை யூஜிசியும் ஏஐசிடியும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்கள் கண் பார்வையில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் கிளாஸ் ரூம் போனீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு போர்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ்னு சொல்லிட்டு PO1, PO2, PO3, பக்கத்தில் இன்ஜினியரிங் நாலேஜ், ப்ராப்ளம் அனாலிசிஸ், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், டூல்ஸ் அப்படின்னு சொல்லி போர்டில் அங்கங்கே போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, சைன் போர்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் காலேஜ்குள்ளே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் பக்கம், காரிடோர் பக்கம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இதை வச்சுருப்பாங்க. ஸோ இது டீச்சர்ஸ்க்கும் தெரியணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும் அப்படிங்கிற லாஜிக்கில் தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்கம் அப்படின்னா என்னென்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் 4 வருஷமோ, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் 4 வருஷம் படிப்பீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் 3 வருஷம் படிப்பீங்க. இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ உங்கள் படிப்பு. ஆனால் இந்த படிப்பு முடியறதுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ங்கிற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா நீங்கள் எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்டாக நீங்கள் காலேஜை விட்டு கிராஜுவேட் ஆகிட்டு போவீங்க அப்படிங்கிறது தான் யூஜிசியும் ஏஐசிடியும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் அவுட்கமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் நாலேஜ்னு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள அந்த நாலேஜ் வந்து டீச்சர்ஸ் மூலமாக, லெக்சரிங், லெபார்டரிஸ் மூலமாக உங்களுக்கு வந்துடும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அனாலிசிஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கில்லாக பாருங்கள். ஸோ நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா அதுக்கு பேர் நாலேஜ். அதே கிரிக்கெட்டை உங்களுக்கு விளையாட தெரிஞ்சா அதுக்கு பேர் ஸ்கில்லுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ஸுங்கிறது என்னென்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸை தான் யூஜிசியும் ஏஐசிடியும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை படிச்சீங்கன்னா அது ஜஸ்ட் அ நாலேஜ். அதே ப்ராப்ளத்தை எடுத்து உங்கள் இன்ஜினியரிங் நாலேஜ் அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்கில்லுங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு ஸ்கில் அண்ட் நாலேஜுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா, சி ப்ரோக்ராமிங்கிற சப்ஜெக்டை படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் நாலேஜ். சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்கில்ஸுங்க.
ஸோ இது மாதிரி டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கும், அதில் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கை எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். டீம் ஒர்க்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து டீமாக ப்ராஜெக்ட் பண்ணுறதும் டீமாக அசைன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ங்கிறது ஒரு மேண்டேட்ரியான விஷயம். ஸோ இதை வந்து டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் கண்டென்ட்டோட சேர்த்து இந்த ஸ்கில்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீமாக போட்டு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை படித்து கேஸ் ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னால் உங்களோட அனாலிசிஸ் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்மை எல்லாரும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் டீச்சராக இருந்தால் கிளாஸ் ரூமில் போய் உங்கள் டீச்சிங்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி கேட்குற 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, இந்த ஸ்கில்ஸோட போனால் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சாட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ.